பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் போய் என் நாமத்தினாலே சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று இயேசு ஏன் சீஷருக்கு சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்திய 28:18-20 இயேசு இவ்வாறு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நாங்கள் கட்டளையிட்ட யாமே அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவை புரிந்தும் சகல நாட்களும் அவங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கேயே இந்த வசனத்தில் இயேசு 5 காரியங்களை வலியுறுத்துகிறார். முதலாவது, சீஷர்கள். ஒரு நபரை கிறிஸ்துவுடன் சீஷராக்குவது என்பது அந்த நபரை கிறிஸ்துவை தனது போதகராக ஏற்றுக்கொள்ள வைப்பதாகும். ஏனென்றால் இயேசுவின் போதனையை கேட்டு புரிந்து கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிவர்களே சீஷர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது, சகல ஜாதிகளுக்கும் என்று சொல். ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதமானது அவர் மூலமாக பூமியில சகல ஜானங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்கிற வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறின என்பதை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, ஞானஸ்நானம். சுவிசேஷ அறிவிப்புக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் விளைவிக்கும். புதிய சிஷ்யரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பிரதிபலிப்பு ஞானஸ்நானம் எடுப்பதாகும். ஆகையால் ஞானஸ்நானம் எடுப்பது என்பது தேவனுடைய குடும்பத்தில் பிரவேசிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்துக்கும் அடிபணிவதற்கும் ஒரு அடையாளமாகும். நான்காவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவது. ஆகவே ஞானஸ்நானம் என்பது பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்புக் கொடுத்தல் இது விளக்குகிறது. ஐந்தாவது, உபதேசம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தை. இதுவரை இயேசு ஒருவரே போதகராக இருந்தார். இப்போது சீஷர்கள் இயேசுவின் போதனை ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தினர். புதிய விசுவாசிகளை இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்ளும்படி வாழ்க்கைக்கு வழி நடத்தாவிட்டால் சீஷராக்குவது முழுமை அடையாது. நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசுவின் இறுதி வாக்குறுதி இம்மானுவேல் என்ற பெயரின் உட்பொருளாகும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் நாமும் உலகமெங்கும் போய் இயேசுவின் நாமத்தினாலே சகல ஜாதிகரை சீஷராக்குவோமாக. ஆமென்.